10 நாள் கழிச்சு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தச்சு கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவசரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 1 ஹவரில் எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம 1 ஹவரில் தச்சு கொடுத்தோம்னா அவங்க எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக தச்சு கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து ப்ளவுஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வருவாங்க. ஒரு அவசரம், ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து தச்சு உடனே கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சீக்கிரமாக தச்சு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தச்சு கொடுத்துர்லாம். இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டவுட்டுனாலும் கேளுங்க. நான் வந்து சொல்கிறேன், கமெண்டில் சொல்கிறேன் நான். ஏய் ஜாக்கி இங்கே வா. இதை நம்ம வந்து முதல் போட்டு செய்கிற வேலை கிடையாது. இது முதல் போடாமல் செய்கிறோம். நல்ல லாபம் கிடைக்கும். கரெக்டாக நம்ம வந்து தச்சு கொடுக்கணும். கரெக்டாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும். நம்ம காசு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ப்ளவுஸ் தைச்சி தர்றோம், அவங்க 50 100 தர்றாங்கன்னா அதில் வந்து நமக்கு சந்தோஷம் கிடையாது. நம்ம எங்கேயாவது போகிறப்ப வர்றப்போ அவங்க பார்த்துட்டு நீங்கள் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் போட்டேன், சூப்பராக இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்டாங்க எங்கே தைச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்கன்னா நமக்கு வந்து காசு கையில் வாங்கிறத விட அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ப்ளவுஸ் போட்டு இத்தனை பேர் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தச்சு கொடுத்தோம் கரெக்டாக அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் நம்மக்கிட்டே வந்து கொடுப்பாங்க ப்ளவுஸுகளை. அந்த மாதிரி எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷமாகவும் என்கிட்டயே தான் வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக தச்சு கொடுக்க சொல்லி எவ்வளோ துணி எடுத்தாலும் வச்சே இருப்பாங்க. சப்போஸ் நம்ம இல்லை ஊரில் இல்லைனாலும் அவசரம்னாலும் தைக்க மாட்டாங்க. அடுத்தவங்ககிட்ட கொடுத்து நமக்கு வந்து தச்சுக்கிட்டே இருக்கோம், ஒருத்தவங்களுக்கு தச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அளவு வந்து நமக்கு மனப்பாடம் ஆயிரும். அவங்க இப்படி தான் போடுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் அளவு, இந்த மாதிரி தைச்சி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சோம்னா அவங்களுக்கு சரியாக வரும். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து தைக்க கொடுக்குறவங்க வந்து பெரும்பாலும் இந்த டிசைன் வைங்க அந்த டிசைன் வைங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து இந்த டிசைன் நமக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க டிசைன் வச்சு தைங்கன்னு. நம்ம இந்த மாதிரி டிசைன் வச்சு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னா பரவாயில்ல தைங்க, தச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து சொல்கிறத விட நம்ம தச்சு கொடுக்குறது வந்து சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் கமெண்டில் எதுனாலும் கேளுங்க. நான் வந்து தைக்கிறத பற்றி உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் கேட்டிங்கன்னா நான் வந்து கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷினு. இது மெரிட் மிஷினு. அது கீழே வந்து மோட்ரு இருக்குது. மிஷின் வாங்குறப்பே நாங்கள் மோட்டரும் சேர்த்து வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து சின்ன மிஷினு. அதுக்கு நான் மோட்ரு மாட்டி தான் தச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணிகள் நிறைய இருக்குமோ சின்ன மிஷின் வந்து அவ்வளோக்கா தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை விட்டுட்டு இப்போ பெருசு வாங்கியிருக்கு. நூல்கண்டெல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதில் லாபம் கிடைக்கும். எல்லாமே அப்பப்போ போய் ஒரு கடையில் போய் வாங்குறத விட நம்ம பெரிய ஒரு டவுனுக்குள்ளே போயிட்டு பெரிய கடையில் ஹோல்சேல் கடையில் போயிட்டு எல்லா பொருளும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து தைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டைரியோ நோட்டோ ஏதாவது வச்சுக்கிட்டு யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எவ்வளோக்கு தைச்சோம், ஒரு நாளில் ஒரு வாரத்தில் எவ்வளோக்கு துணி தைச்சோம், ஒரு மாதத்தில் எவ்வளோக்கு துணி தைச்சோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸில் ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தைக்கிறப்ப நம்ம நோட்டை எடுத்து பார்த்துட்டு இவங்க என்னென்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ப்ளவுஸை விரித்து வச்சுட்டு அவங்களுக்கு அதில் என்னென்ன வேணும், கை நீளமாக வேணுமா அப்படின்னா அதை குறிச்சிக்குவேன். இடுப்பு நீளமாக வேணுமா, இல்லை கழுத்து இன்னும் கொஞ்சம் இறக்க வேணுமா, இடுப்பு இறக்க வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சாக் பீஸில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வெட்டுறப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டி அவங்களுக்கு வந்து தைச்சி கொடுத்துருவேன்.